டேய் 1 hour தாண்டா பர்மிஷன் போட்டிருக்கேன். லஞ்சுன்னு தானே சொன்னேன். பக்கத்தில் எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டலுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தியா? பார்க்க அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியலையே. சாப்பாடு நல்லா இருக்கும். வா. என்னடா இந்த டிராவல்ஸில் வந்திருக்காப்புல. ஜீவா எத்தனை பேரோட வந்துக்கிறான்? ஒரு பொண்ணோட வந்திருக்காப்புலண்ணே. அவன் அப்படிப்பட்ட இல்லைண்ணா, சும்மா சாப்பிட்டு போதும் வந்திருப்பான். சாப்பிட வந்த பிள்ளை தெரியுதுண்ணே. எதுக்கு அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிண்ணே. என்ன ஆர்டர் ரெடி எடுத்துக்கணும் எவ்வளோ நேரம் ஆகும்? 20 minutes ஆகும் சார். ஓகே பிரியா, பாத்ரூம் போய்ட்டு தரேன். நான் யாரும் எதிர்பார்க்கலண்ணா. திடீர்னு பேக்கில் வந்து அடிச்சிட்டான். யாரு? மூஞ்சி மறைச்சிருந்தாண்ணா. ஆள் யாரும் தெரியலண்ணா. வணக்கம் சார். இந்த மாதம் முடியறதுக்குள்ள உங்களை போடுறதுக்கு ஒரு அட்டம் நடக்கும்னு ஒரு தகவல். யாரு? சரியாக தெரில, விசாரிச்சிட்ருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரே இடத்துல 2 ராத்திரிக்கு மேலே தூங்க வேணாம். மகாவோட பினாமி குடவுன் இது. இங்கே தான் ஒரு வாரமாக மச்சானை கட்டி தொங்க விட்டுருந்தான். உங்கள் அக்காவை இங்கே தான் கொண்டு வந்து கொண்டானுங்க. பாடியை எங்கே புதைச்சானுங்கன்னு தெரியவே இல்லை. சமீர்,
ஒரு நிமிஷம் ரிவர்ஸ் வாங்க. அப்படி நிறுத்துங்க. ஏய், வணக்கம் சார். இங்கே என்னடா பண்ணுறீங்க? பிரகாஷ் சாலுங்க இந்த ஏரியாவில் நடமாடத ஒரு நியூஸ் சார். அதான் பசங்களோட பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். யார்? மூலக்கடை பிரகாஷா? ஒரு வருஷமாகவே அவனுக்கும் நம்ம ஆளுகளுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. வர பொங்கலுக்குள்ளேயும் மகானை தலை வாங்குவேன்னு சபதம் போட்டிருக்கான் சார். ஜாதக பொருத்தம் பிரமாதமாக இருக்குது. என் அனுபவத்தில் இவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. சொல்லி வச்சு எழுதுனா போல அவ்வளோ பொருத்தமும் இருக்குது. என்ன போட்டி தெரியுமா இந்த வீட்டுக்கு? பிக்கலு பிடுங்கலு ஒன்றும் கிடையாது. கல்யாணம் பண்ணி குடி வர்றதுக்கு இதுதான் கரெக்டு வீடு செல்வா. டீசெண்டான லொக்கேஷனு, மளிகை கடை, மார்க்கெட்லாம் பக்கத்தில் இருக்குது. வண்டியாக கூட ஃப்ரண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். நீ என்ன சொல்கிற? 1000 ரூபா டோக்கன், நாளைக்கு மிச்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். உனக்கு இந்த வீடு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். புதன்கிழமை கூட வந்துடுறேன். சட்டுன்னு திரும்பி பார்க்காத, எனக்கு பின்னால் ஒரு பங்களாக்குது பாரு. யாருதுன்னு தெரியுதா? அதே வீடு தான், மகாவோட கீப்பூடு. அந்த பொம்பளைய பாத்தியாடா நீ? அவ மாதிரி பர்சனாலிட்டி இந்த ஊர்லயே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அவள் வெளியில் வர்றதே இல்லை. வீட்டில் ஆள் இருக்க மாதிரியே தெரியல. அப்போ அந்த பொம்பளைய பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நீ. பிச்சு புடுவேன் பிச்சு. ரவுடி. ஸ்வீட் எங்க? ம், எப்படிடா இருக்கு? உன்னை விட டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பழிச்சுப்பேன். 6 நாள் லீவ் போட்டு நானே என் கைப்பட செஞ்சது. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்தன்னா கெட்ட கோவம் வரும் எனக்கு. அவனுங்க மூஞ்சும் முகரையும். கல்யாணம் ஆனோடனே வேலை அவனுங்களை துரத்தி அடிக்க. எங்கடா வச்சேன் என் ஃபோனை? அடுக்கல. வீடு நல்லா இருக்குடா, அட்டகாசமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெயிண்ட் அடிச்சு ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் வீட்டுக்குள்ள விட்ட பத்திர காலி ஆயிடுவேன். எதுக்கு அவனுக்கு இங்க வரானுங்க? அவனுக்கு தான் வீடு இருக்குல்ல. நீ பாத்தியாடா செல்வா, வெளியே வந்தாளா? தள்ளாதரா. மைசூரில் பெரிய அரசியல்வாதி பொண்டாட்டியாண்டா. மகாவோட லவ் ஆகி ஓடி வந்துட்டுக்கிறா. அதான் விட்டு விட்டு வெளியே வர்றதே இல்லை. யார் சொன்னது? அதெல்லாம் கிடையாது. அவள் அந்த காலத்து தெலுங்கு ஹீரோயின். நாகார்ஜுனா வேணுசுக்கெல்லாம் நடிச்சிருக்கா. சே, வேலைக்காரிடா. இந்த வீட்டு உள்ளார வர்றதுக்கு மகாளுங்களுக்கே பர்மிஷன் கிடையாது தெரியுமா? ஒரு ட்ரிப்பு மகாவை பார்க்குற சேகலை எஸ்ஐ நுழைஞ்சிட்டு இருக்காப்புல. கட்டி தொங்க விட்டானா மகா. டி செல்வா, வீடு சூப்பராக இருக்குதுடா. நீ போகிறதுக்கு முன்னாடி சாவி கொடு, நம்ம என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாண்டா, நானும் ஈவினிங் ஷிஃப்ட் ஆகி வந்துடுறேன்டா. டெய்லி வருவானடா மகா அங்கே. ஓப்பனாக பார்க்காதீங்கடா, எப்போவுமே காவலுக்கு ஆள் இருந்துன்னே இருக்கும். ஏய், லட்டு எடுத்துங்கடா. எந்த கலடா வாங்கின? லாலா கல்ல வாங்கிருக்கலாம்ல. கேவலமாக இருக்குது. பிரியா, நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்பதான். ஹாய் பிரியா. லட்டு சாப்பிட்றீங்களா? பட் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. ஏதோ மட்டமான கல்ல வாங்கிட்டு வந்துருப்பா போல. வேணாம். பிரியா, பிரியா, பிரியா. பிரியா கூட ஏதோ ப்ராப்ளம் போல இது மச்சான். சொன்னால் சால்வ் பண்ணலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ்னு எதுக்கு இருக்கிறோம்? என்ன மச்சான், என்ன ஹெல்ப் பண்ணுமா? ஐயோ, நீ ஏடா லாட்டா சாப்பிட்ட? உன்னை யாராவது சாப்பிட சொன்னாங்களா? ஏண்டா பிரியா பண்ணிட்டா? நீயே சொல்லு. தட்டி நல்லா இருந்துச்சு. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு.
இதோ இவன் கூட தான் எனக்கு அப்பா மொழி சரியில்லைன்னு பிரியா முடியல சொல்கிறாங்க நடியா பார்ப்போம். அவங்க அப்பா மொழி அப்படி தானடா இருக்கும். நான் இல்லைன்னு சொன்னேனா அதை ஏன்டா அவ காதல விழுகிற மாதிரி சொல்கிறேன். மச்சான் மச்சான் பிரியா மச்சான் பிரியாடா.